முருகன் கோயிலுக்கு 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் பேருந்து ஒன்றை தனியார் நிறுவனம் இலவசமாக வழங்கிய சம்பவம் பக்தர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் கடந்த 2 மாதமாக தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் பக்தர்கள் நடந்து சென்று முருகனை தரிசிக்க மலை மீது செல்கின்றனர். மேலும் குழந்தைகள், முதியோர், மாற்றுத்திறனாளி பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் பேட்டரி கார்கள், பேட்டரி பேருந்துகள் மற்றும் ஒரு மினி பேருந்து ஆகியவை இலவசமாக இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் பக்தர்கள் கிரிவல பாதையில் எளிதாக சென்று வர பழனியை சேர்ந்த ஜவஹர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் சார்பில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேருந்து ஒன்றை பழனி கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளனர். பழனி அடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோயில் முன்பு புதிய பேருந்துக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து பேருந்தை பெற்றுக் கொண்டார். பக்தர்களின் வசதிக்காக கிரிவல பாதையில் இந்த பேருந்து இலவசமாக இயக்கப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 2 மாத காலமாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த நிலையில் தற்போது கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. ஒரு சில பகுதிகளில் கனமழையாகவும், பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையாகவும் பெய்து வருகிறது. செங்கல்பட்டு நகரில் இன்று காலை முதல் சாரல் மழை பெய்ய தொடங்கியது. இதன் காரணமாக குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள காரையூர் கிராமத்தில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தியேட்டர் பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள காலிமனையில் இருந்த சீமை கருவேல மரங்களில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனால் கரும்புகை மண்டலம் ஊருக்குள் ஏற்பட்டு பொதுமக்கள் சிறிது நேரம் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டனர். அருகில் இருந்து பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வாகனம் வருவதற்கு முன்பாக காரையூர் பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்ததால் தீ ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்தது. அதன் பிறகு வந்த தீயணைப்பு துறையினர் தீ மேலும் பரவாமல் தடுத்தனர். இதற்கிடையில் காரையூர் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் ஏடிபி காம்பவுண்ட் 3வது தெருவில் அதிமுக 7வது வார்டு கிளை செயலாளர் சுந்தரபாண்டியன் தனது பழைய வீட்டின் மேல் 2 அடுக்கு மாடிகள் கட்டி வருவதாக கூறப்படுகிறது. கட்டிடப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சுந்தரபாண்டியன் குடும்பத்தினர் வேறு வீட்டில் வசித்து வருவதாகவும், எதிர்பாராத விதமாக 2 மாடி கட்டிடங்களும் பலத்த சத்தத்துடன் இன்று காலை இடிந்து விழுந்தது. இடிந்து விழுந்ததில் அருகில் இருந்த 2 வீடுகளின் மீதும் அந்த புதிய கட்டிடம் விழுந்தது. இந்நிலையில் அருகில் இருந்த 2 வீட்டிலும் யாரும் இல்லாத காரணத்தினால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் காரணமாக வினாடிக்கு 1200 கன அடி அதிகரித்துள்ளது. காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் ஆங்காங்கே மழை பெய்ததால் ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நேற்று வினாடிக்கு 800 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது அதிகரித்து வினாடிக்கு 1200 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி ஆற்றில் ஓடும் இந்த நீரின் அளவு அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவிகளான ஐந்தருவி, சீனி அருவி, மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.